அன்பு இறை மக்களே, திருச்சி மறை மாவட்டத்தில் கோலாகலமாக நடைபெற்ற மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் தலைமையில் அருட்தந்தையர்கள், இருபால் துறவியர், 2000த்திற்கும் மேற்பட்ட இறை மக்கள் கலந்து கொண்ட இம்மாபெரும் நிகழ்வின் சிறப்பு கண்ணோட்டம் வருகின்ற 4/2/2024 ஞாயிறு மாலை 6 மணிக்கு நமது மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. காண காத்திருங்கள். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழ் இன்னிசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழ் இன்னிசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இணையவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டதன்படி வாழ்வதற்காக இந்த திருப்பள்ளியின் வழியாக இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் அன்னையாம் கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து புனித ஜான் போஸ்கோ அருள் பணியாளர் அவருடைய நினைவை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய இறை வாக்குகள் நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கை இன்மையிலிருந்து நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை ஆழமாக இருக்கிறது என்று சொன்னால் அவற்றையெல்லாம் நீக்கும் வரம் வேண்டி இப்பலியில் இணைய அன்போடு அழைக்கின்றது. இப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஒருவர் மற்றவரின் தேவைக்காக இணைந்து செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு துயால் பற்றியறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மையை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாவம் செய்தவன் நான் அல்லவோ, இம்மந்தை எக்குற்றம் செய்தது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 9 முதல் 17 முடிய. அந்நாள்களில் தாவீது அரசர் யோவாபையும் அவரோடிருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் தான் முதல் பெயர்செபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர் இஸ்ரேலிலும் 500,000 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன் மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது, உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனை உற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம். ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது, மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர்செபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபியூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ, தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ, இம்மந்தை எக்குற்றம் செய்தது? இப்போது உன் கை என்னையும் என் தந்தை வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினே. ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினே. ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினே. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என்
பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன். என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம், இன்னலின் இன்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்களே அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம்பிக்கையின்மையை நீக்குவோமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்து புனித ஜான் போஸ்கோ அவருடைய நினைவினை நாம் கொண்டாடுகின்றோம்.
இன்றைய நாளினுடைய இறைவாக்குகளையும் இப்புனிதருடைய வாழ்வையும் ஒரு சேர சேர்த்து சிந்தித்தோமானால் நம்பிக்கையின்மை நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லையே என்கிற அழகான புரிதலை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 2012ஆம் ஆண்டு புனித வளனார் கல்லூரியிலே நான் என்னுடைய கல்லூரி படிப்பை மேற்கொண்ட பொழுது அடிக்கடி நூலகத்திற்கு செல்வது வழக்கம். அன்றைய மதிய பொழுதிலே ஒரு புத்தகத்தை நான் கையில் எடுத்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் விந்தை மனிதர் போஸ்கோ. அந்த புத்தகத்தினுடைய ஏறக்குறைய எல்லா பக்கங்களையும் வாசித்த பொழுது ஒரு நிகழ்வு என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. என்னவென்றால், புனித ஜான் போஸ்கோ தன்னுடைய அந்த அருள்பணி வாழ்வில் நீ இளைஞன், அது எனக்கு போதும் என்று சொல்லி எல்லா இளைஞர்களையும் அழைப்பதும் அன்பு செய்வதும் அரவணைப்பதும் நல்லவற்றை கற்றுக் கொடுப்பதுமாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அப்போது அவர் சிறையில் இருக்கின்ற சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாரையும் அழைத்து ஆரற்றி என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு பணி வாழ்வினுடைய மையத்தை உருவாக்குகிறார், பயிற்றுவிக்கிறார், பண்படுத்துகிறார், பழக்க வழக்கத்துக்குள் கொண்டு வருகிறார். அந்த இளைஞர்களை கிறிஸ்துவுக்கு உரியவராக மாற்றுகிற பொழுது அங்கே தங்கி இருக்கின்ற ஒரு இடத்துல சமையல் செய்கிற ஒருத்தர் வருகிறார். போஸ்கோவிடத்தில் சொல்லுகிறார், போஸ்கோ, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு ஆளை மாற்றி ஆளு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கே இவங்களுக்கெல்லாம் சோறு போடுறது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று அங்கலாய்த்து கொள்ளுகிறார். உடனே போஸ்கோ சொல்லுகிறார், நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்று சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார். 2-3 நாட்கள் கழித்து அங்கே எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் வண்ணமாக கடவுள் அவர்களுக்கு உணவு படைப்பதாக அந்த கதையிலே நிகழ்விலே வாசிக்க கேட்டேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கையின்மையை ஆண்டவரே சென்று அழகாக படம் எடுத்து காட்டுகிறார். தன் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவார்கள் என்றால் அவர்களுடைய அந்த இறை அருளினுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளாத நம்பிக்கையற்ற தன்மையை தான் இயேசு இங்கே மையப்படுத்துகிறார். இயேசுவினுடைய ரிஜெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது இயேசுவின் புறக்கணிப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வை தான் மார்க்கு நற்செய்தியாளர் இன்று நமக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் இயேசுவினுடைய வாழ்க்கையில இந்த புறக்கணிப்பு சொந்த ஊரிலே நடைபெறுகிறது என்று சொன்னால், ஏனென்றால் அம்மக்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையின்மை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான புரிதல் இதுதான். என்னிடத்தில் நம்பிக்கையின்மை இருக்கிறது என்று சொன்னால் அதை நீக்குவதற்கு ஆண்டவருடைய அருளை இன்றைய நாளில் வேண்ட வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் 2 விதமான நம்பிக்கை புரிதல்களை கடவுள் கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே தனி மனித நம்பிக்கையின்மை, அதுதான் தாவீதினுடைய வாழ்க்கை. கடவுள் அவரை நம்பினார், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பிரமாணிக்கமாக அவரால் இருக்க முடியவில்லை. எனவே தன் தனி மனித வாழ்விலே நம்பிக்கையின்மையை அனுபவிப்பவராக தாவீது இருக்கிறார். எனவே 3 தண்டனைகளை கடவுள் கொடுக்கிறார். இருப்பினும் தாவீது அந்த நம்பிக்கையின்மையை நீக்கி என்ன சொல்லுகிறார்? நான் கடவுளின் கரத்தில் விழுகிறேன், கடவுள் என் மீது இரக்கம் காட்டட்டும். இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது குழும நம்பிக்கையின்மை, அதாவது ஒரு குரூப், இயேசுவினுடைய அந்த சொந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நம்பிக்கையின்றி இருந்தார்கள் என்பதை, இந்த குழும நம்பிக்கையின்மையை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் கொடுக்கிறார். இதைத்தான் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9-17 வரை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, ஏன் இந்த நம்பிக்கையின்மை வந்தது? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 11 இவ்வாறு வாசிக்கிறோம், அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக ஏற்றுக்கொள்ளாத பொழுதுதான் நம்பிக்கையின்மை அங்கே உதிக்கின்றது. ஆக இதையே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து 6 வகைகளில் சிந்திக்கலாம். 1, எங்கிருந்து வந்தது இவருக்கு இந்த ஞானம்? 2, தச்சர் மகன் அல்லவா? 3, நம்மோடு இவர்களின் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களே? 4, ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். 5, சில வல்ல செயல்களை தவிர வேறு எதையும் அவர் செய்யவில்லை. கடைசியாக வியப்பூறுகிறார். இந்த 6ம் தான் அந்த நம்பிக்கையின்மைக்கான அடிப்படை காரணங்களாக மக்களின் பார்வையிலிருந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய நாளில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52வது இறைவார்த்தையில், இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கு முகந்தவராய் வாழ்ந்து வந்தார். அந்த வாழ்ந்து வந்த இயேசுவை தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அப்போதுதான் அந்த நம்பிக்கையிலே நாம் ஆழப்படுகின்றோம். இதைத்தான் தொடக்க நூல் 6:7 குறிப்பாக 6ஆம் அதிகாரம் 22 பார்க்கிறோம். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நானும் நீங்களும் இன்றைய நாளில் கடவுள் கொடுத்ததை செய்ய மனமுவந்து வந்தோம் என்று சொன்னால் இந்த நம்பிக்கையிலே ஆழப்படுகின்றோம். எனவே நம்பிக்கை என்பது என்ன? இந்த நம்பிக்கையின்மையை நாம் நீக்குவதற்கு 4 சிந்தனைகள் இருக்கின்றன. 1, நம்புவது, ஏற்பது, உணர்வது, கடவுளின் மாட்சியை காண்பது. இதற்கு இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் 2 தான் அன்புக்குரியவர்களே.
மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது நான் கடவுளிடத்தில் வருகிற பொழுது, கடவுளிடத்தில் கேட்கிற பொழுது எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். நாம் காண்பவற்றில் அல்ல, காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழுகிறோம். அத்தகைய நம்பிக்கையின் அடிப்படையிலான வாழ்வை நீங்களும் நானும் இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் சிந்தனை, இந்த நம்பிக்கையின்மையை நீக்குவதற்கான அடிப்படை என்ன தெரியுமா? கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்? ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 17 சொல்லப்படுவது போல அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். எதை அறிவிப்பது? ஆண்டவரின் வார்த்தை. இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால், தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 19-20 இவ்வாறு வாசிக்கிறோம். தூய ஆவியை செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். ஆவியின் அபிஷேகம் செயல்பாடு தடுக்கப்படுகிற பொழுது, இறை வார்த்தை கேட்கப்படாத பொழுது ஆண்டவரிடத்துல நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் இன்னும் குறிப்பாக தெசலோனிக்கர் முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 24 இவ்வாறு வாசிக்கிறோம். உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். எனவே நாம் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில யோவான் நற்செய்தி முதல் திருமுகத்தில் 5:14 வாசிப்பது போல நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. இரண்டாவது என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதி கொள்ள வேண்டும். நம்பிக்கையின்மை நீக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது உறுதி. இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 11ஆம் அதிகாரம் 1 இவ்வாறு வாசிக்கிறோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இதில் கடந்து வருகிற பொழுது 6வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். எனவே பிரியமானவர்களை சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையின்மையை மாற்றுவதற்கு இறைவனுடைய அருள் துணையையும் இறைவனுடைய ஆசீரையும் இந்த திருப்பலியில் வேண்டுகிற பொழுது இன்றைய நற்செய்தியின் வாழ்த்துளியில் பாருங்கள். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. எப்போதென்றால் கேட்கிற மக்களாக, அதில் உறுதி கொண்ட மக்களாக வாழ்கிற பொழுது நம்பிக்கை இன்மையை நீக்கி நலமான நம்பிக்கையோடு வாழ்கிறோம். ஆமேன். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜான் போஸ்கி என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூயமறை நிகழ்வுகளின் வாயிலாகும் இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று மகிழ்ந்திருக்க செய்திருக்கின்றேன். இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை இது தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டு பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன்.
ஆகவே வானதூதர் அன்னைகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர் 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 தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலகழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியரார், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் தெயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் இணைந்து இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நம்மிடம் இருக்கின்ற நம்பிக்கையின்மையை நாம் நீக்குவதற்கு இவரின் வார்த்தையை கேட்கவும், இவர் கொடுத்த வார்த்தையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தருகிற இயேசு தெய்வம் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஜான் போஸ்கோவின் நினைவை கொண்டாடி விண்ணகர் விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடம் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் என்றும் நடக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை நம்பிக்கையில் என்றும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன், அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன், அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.